யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எழுதுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி சொல்கிறவைகளும் அந்த வேத வசனங்கள். ரெடியா சொல்லுங்க. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே ஒரு பகுதியில பார்த்தோம், அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்துல 17வது அதிகாரத்துல 11வது வசனத்துல கூட இதே ஒத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டதினாலே காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் தெசலோனிக்கேயரை பார்க்கிலும் நற்குணசாலிகளானார்கள் என்று சொல்லி நாம் கடந்த மாதத்திலே இந்த வேத வசனத்தை நாம் வாசித்தோம். இந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்துவை வேத வசனங்கள் வெளிப்படுத்துகிறன. இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. அந்த அப்போஸ்தலர் 17:11 சொல்லப்பட்டது நற்குணசாலிகளாவீர்கள். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவீர்கள்? நற்குணசாலிகளாய். இந்த உலகத்திலே தெசலோனிக்கே பட்டணத்திலே இருந்தவர்களை காட்டிலும் ஒரு சிறந்த நற்குணத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17:11. இங்கே யோவான் 5:39 சொல்லுகிறது, என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறது இந்த வேத வசனம். வேத வசனத்தை ஆராய்ந்தால் இயேசு கிறிஸ்துவை நாம என்ன பண்ணலாம்? அறிந்து கொள்ளலாம். இந்த வேத வசனம் பாருங்க, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே 34வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 34:14-16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே, கர்த்தருடைய புஸ்தகம் அந்த வேத புஸ்தகம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே எப்படி வாசிக்கலாம்? தேடி வாசிங்க. அதுதான் ஆராய்ந்து பாருங்க. நம்ம சும்மா வெறுமனே அது ஒரு ஸ்டோரியா ஏதோ அதை படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட படிக்காம, அது ஏதோ படிச்சு முடிக்கணும், வேதத்தை ஒரு 4 டைம் படிக்கணும், 5 டைம் படிக்கணும்ன்றத படிச்சு முடிக்காம, இங்கே வேத வசனத்தை எப்படி வாசிக்கணுங்கிறத அருமையாக எழுதியிருக்கிறாரு ஏசாயா தீர்க்கன். தேடி வாசிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்தில் எப்படி வாசிங்க? அவருடைய அன்பை தேடி வாசிங்க. அவருடைய உண்மையை, சத்தியத்தை தேடி வாசிங்க. அவருடைய வல்லமையை தேடி வாசிங்க. அவருடைய அற்புதங்களை தேடி வாசிங்க. அவருடைய விடுதலையை, ரட்சிப்பை தேடி வாசிங்க. அவருடைய நித்தியத்தை, பரலோக ராஜ்யத்தை தேடி வாசிங்க. இந்த பூமியில சமாதானத்தை தேடி வாசிங்க. இந்த பூமியில ஆசீர்வாதத்தை தேடி வாசிங்க. இப்படி நிறைய காரியங்களை இந்த வேத புத்தகத்துல ரகசியமாக கர்த்தர் மறைத்து 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 வைத்திருக்கிறார். இது எப்படி மறைச்சு வச்சிருக்கிறார் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இல்ல, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோஷமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தேடி வாசிகள் எழுதுகிறேன். யோவான் எழுதுகிறேன். இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கிறது இந்த வேத வசனம் சொல்லி சொல்றாரு. இங்க பேதுரு எழுதுகிறாரு, வேதத்தில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் சுயதோஷமுள்ள பொருளை உடையதாக இராது என்று நீங்கள் அறிய வேண்டும். அப்படியானா அதில் எழுதியிருக்கிற எழுத்துக்களுக்கு ரகசியங்கள் இருக்கிறது. அதில் எழுதியிருக்கிற அந்த வசனங்களுக்கு என்ன இருக்கிறது? அர்த்தங்கள் இருக்கிறது. அதுவும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. நம்ம மேலோட்டமா படிச்சு அந்த கதையாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதை ஒரு சரித்திரமாக புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி என்றால், ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சும்மா வாய்ப்புமாக சொல்லுங்க. வசனத்தை நீங்க தேட வேண்டாம். ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் ஆபிரகாமாலே பலியிடப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஈசாக்கு நீ என்ன பண்ணு, பலி கொடு அப்படின்னு சொல்லி
அப்போ ஈசாக்கை பலியிடுவதற்கு ஈசாக்கின் மேலேயே கட்டைகள் விறகுகள் சுமந்து போக என்ன பண்ணாரு? ஆபிரகாம் எடுத்து சுமையாய் கட்டி தலையின் மேலே வைத்தார். இப்ப அந்த சுமையை யார் சுமந்து கொண்டு போகிறது? ஈசாக்கு. பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்தில் கட்டைகளை அடிக்கி அதன் மேலே ஈசாக்கை படைக்க வைத்து தீ வைத்து பலி செலுத்தபடியாக, நகர்ந்த பலி செலுத்தபடியாக ஈசாக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த கட்டைகளை ஈசாக்கியே சுமந்து போகிறார். இங்க வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி என்று அந்த வேத வசனங்களே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பலியிடப்படுவதற்கு, இயேசு கிறிஸ்து கொல்லப்படுவதற்கு தானே சிலுவை, எந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து மரணிக்க போகிறாரோ அந்த சிலுவையை தானே சுமந்து போகிறார். அங்கே ஈசாக்கு எந்த மரக்கட்டைகளாலே, எந்த விறகாலே தன்னை தீக்கிரையாக போகிறானோ தன்னுடைய தகப்பனும் அந்த விறகை அவரே சுமந்து போகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தான் மறிக்க போகிற சிலுவையை அவரே சுமந்து போகிறார். ஒரு ஒப்புமையை பாருங்க. அப்ப ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். சொன்னார், மோசே எழுதிய தீர்க்க தரிசனங்கள் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அப்ப ஆதியாகம புத்தகத்தை மோசே எழுதினார். அப்ப ஆதியாகமத்திலேயே இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை அங்கு நிழலாட்டமாக ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி காண்பித்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சீமபலியாக சிலுவையிலே ரத்தம் சிந்தும்படி ஒப்பு கொடுத்தார். அங்கே ஈசாக்கு மனுஷனாக இருந்ததுனால மனுஷனை பலி செலுத்த ஆண்டவர் பிரியப்படாம ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே என்ன பண்ணாரு? ஆயத்தப்படுத்தி இருந்தார். இங்கே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனாலே அடையாளம் காட்டப்படும் போது, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஆக இப்படி ஒப்புமை உடைய சத்தியங்கள் வேதத்திலே நிறைந்திருக்கிறது. இந்த சத்தியங்கள் பழைய ஏற்பாட்டிலே நிலவட்டமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திலே அவைகள் நிறைவேறின. அப்படியானால் வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவை இந்த வேதம் பழைய ஏற்பாட்டிலேயே அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தெசலோனிக்கேயரை காட்டிலும் ஞானம் மிகுந்தவர்களாய், புத்திசாலிகளாய், கர்த்தருடைய பயத்திலே பெறுகிறவர்களாய், கிருபையில பெறுகிறவர்களாய் அந்த பெரிய பட்டணத்தார் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், என்னுடைய சத்தியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால், என்னுடைய பூமியிலே நான் செய்த ஊழியர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்க. அப்புறம் பாருங்க, எடுத்து வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருக்கிற நிழலாட்டமான சத்தியத்தை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலே நிறைவேற்றி காண்பித்த ஆண்டவர். இங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி அருளப்பட்டது? தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. அதனால மோசே எழுதின காரியங்களை பேதுரு அங்கே நினைவு கூறுகிறார் என்று சொன்னால், அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியாய், பரிசுத்த ஆவியாய், பிதாவினுடைய ஆவியாய், ஒரே ஆவியாய் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினதினாலே வேத வாக்கியங்கள் புரளாதபடிக்கு புரட்டாதபடிக்கு அவர்கள் ஒரே சத்தியத்தை 40க்கும் மேற்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தில் 1500 வருடங்களுக்கு மேலாக எழுதி முடித்திருக்கிறார்கள். வேதம் எழுதி முடித்த காலங்கள் 1500 வருடங்களுக்கு மேலாக 40க்கும் மேலான பரிசுத்தவான்களாலே தேவ ஆவியினாலே அருளப்பட்டது இந்த வேத வசனங்கள். அந்த வேத வசனங்கள் எதற்கு பயன்படுகிறது? நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது தீமோத்தேயுல அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும், எதுக்கு? சீர்படுத்துவதற்கும், நீதியை கற்றுக் கொடுப்பதற்கும். படிப்புகள் கற்றுக் கொடுத்தல். பாருங்க, எதற்கு பயன்படுத்தி பாருங்க. உபதேசத்திற்கு, அப்புறம் கடிந்து கொள்வதற்கு, அப்புறம் சீர்படுத்துவதற்கு, அப்புறம் நீதியை கற்றுக் கொடுப்பதற்கு.
இப்படி இந்த உலகத்திலே சத்திய மார்க்கம், பரிசுத்த மார்க்கம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கத்திலே இருக்கிறதான அடிப்படை உபதேசங்கள், வேத உபதேசங்கள், வேத புத்தகத்திலே இருக்கிற சத்தியங்கள் ஒருவனை சீர்படுத்துவதற்கும், ஒருவனை கடிந்து கொள்வதற்கும், ஒருவனுக்கு நீதியை சொல்லிக் கொடுப்பதற்கும் இது பயன்படுகிறதாக இருக்கிறது. அப்போ இதை கைக்கொள்கிறவன் வழி தப்பி போக மாட்டான், திசை திரும்பி போக மாட்டான். ஏனென்றால் இது யாராக எழுதப்பட்டது? தேவ ஆவியானவராலே. மனுஷர்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் இறங்கி மனுஷர்களை எழுதும்படியாக ஏறி இது பரிசுத்த வார்த்தைகளாக உருவாக்கப்பட்டு அது ஒன்றிணைக்கப்பட்டு அது நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த வேத வசனங்களாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இந்த வேத வசனங்களாலே என்ன உண்டு? சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டு. இந்த வேத வசனங்களாலே என்ன உண்டு? ஞானம் உண்டு, அறிவு உண்டு. நீதிமொழிகள் புத்தகத்தில் எடுத்து வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செடி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வாசப்படி, கதவு நிலை எது? நீங்க நினைச்சிருக்கீங்க வசனம் அப்படி சொல்லி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், சுயதோற்றம் உள்ள பொருளை உடையதா இல்லாது என்று நீங்கள் புதிய அறிய வேண்டியது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வாசப்படி, இந்த கதவு நிலையருகே அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, I am the way, I am the gate of heaven. பரலோகத்தின் வாசல் நானே, பரலோகத்துக்கு போகும் வழி நானே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் பரலோகத்தின் வழி, பரலோகத்தின் வாசல். இங்கே வாசலை குறித்து எழுதியிருக்கிறது, என் வாசலின் நிலையருகே, என் கதவு நிலையருகே நித்தமும் விழித்திருந்து காத்துக் கொண்டிருக்கிற மனுஷன் அப்படி என்று எழுதியிருக்கு. அப்படியானா நம்ம சர்ச்சை வாசல்ல அந்த கதவாண்ட உட்கார்ந்து இருந்தா அந்த வசனம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. அதான் பேதர் சொன்னாரு, இது சுயதோற்றம் உள்ள பொருளை உடையதாயினார் என்று. அப்ப இதனுடைய ரகசியம் என்ன? இயேசு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார், இயேசு வேத புத்தகமாக இருக்கிறார். வேத புத்தகம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயிலுக்கு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய யோகமாக இருக்கும்படிக்கு இரவு பகலும் நீ இதை தியானித்துக் கொண்டிருப்பாயானால் உன் வழியை நீ வாய்க்கப்படுவாய். அப்படியானால் இயேசு கிறிஸ்து கொண்டு வேத புத்தகம். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷரை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வழியை வாய்க்கப்பட வேண்டுமானால் இந்த வேத புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மனுஷன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வாசலில் நிலையிலே கொண்டு வேத வார்த்தை சொல்லுவேன். அப்ப வேத புத்தகத்தில் இரவு பகல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் வேத புத்தகம் தான் வாசல். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வேத புத்தகத்தின் வழியாகத்தான், இந்த சத்தியத்தின் வழியாகத்தான். இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்துல வரான். பிதா எங்க இருக்கிறார்? பரலோகத்துல வச்சிருக்கிறாரு. அப்ப பிதாவுக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வசனங்களின் வழியாக, இந்த சத்தியத்தின் வழியாக, இந்த வேத புத்தகத்தின் வழியாக, இந்த வேத புத்தகத்தில இருக்கிற வசனத்தின் வழியாக. அதைத்தான் சொன்னாரு, என் வாசலின் நிலையருகே காத்திருக்கிறவன். மரியாதை 2 பேர் இருந்தாங்க. அர்த்தம் இல்லை. இயேசுடைய ஆலோசனைகளை கேட்டார்கள், இயேசு பிரசங்கித்த வசனங்களை கேட்டார்கள், வேத சத்தியத்தை அவர்கள் நேசித்தார்கள் என்று அர்த்தம். அப்ப சொன்னார், அவங்கள பார்த்து சொன்னாரு, இவங்க என்னவா? நல்ல பங்கு. அப்ப நல்ல பங்கு நமக்கு வேணும்னா அந்த நல்ல பங்கு வேதம் சொல்லுங்க. அப்போ இந்த முதல்ல நம்ம வாசித்த மாதிரி யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தின்படி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இந்த வேத வசனங்களே. அப்ப ஆராய்ந்து பார்ப்பதினாலே நாம் இயேசு கிறிஸ்துவிய தன்மையை அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் யாரை ஆசீர்வதிப்பார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வழிநடத்துதலை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம இஷ்டமா ஓட முடியாது. ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்தா அவர் சொல்லிக் கொடுப்பார், நடக்க வேண்டிய வழியை
வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ ஆண்டவர் நமக்கு வழியாய் சத்தியமாய் சீவனமாய் இருக்கிறார். ஆண்டவர் வேதம் தான் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே வழிநடத்த முடியும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.